Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஃபில் டவர் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் கடைசி லைனில் பிளாக் கலரில் 10 பூ இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு லைன் போடணுன்னு சொன்னேன். போட்டுட்டு அந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம இப்போ வந்து ஒரு கார்னர்லேயும் ஈஃபில் டவருக்கு கீழே கால் போட போகிறோம். இந்த லைனில் இந்த ஒரு பூ அப்படியே விட்டுடணும். இந்த உள்ளே இருக்க இந்த பிளாக் கலர் மணியில் 1 2 3 1 2 3 இந்த 6 மணியில் தான் நம்ம 4 மணி பூ போட போகிறோம். அதே போல் தான் ஒரு கார்னர்லேயும் இந்த 6 மணியில் தான் போடணும். நான் ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதே போல் இந்த 3 சைடும் போட்டுக்கோங்க. 80ஆம் நம்பர் ஒயர் 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேலில் 6 அளவு. ஃபஸ்ட்டில் நம்ம அதாவது இங்கேருந்து பார்க்க 1 2 3 4 4வது பூவுக்கு நேராக இருக்க மணியில் உள் சைடில் பார்த்தா 3 மணி தான் வரும். ஒரு பூ வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால் அது கணக்கு வராது. இந்த 3 மணிலையும் இந்த 3 மணிலையும் தான் நம்ம போட போகிறோம். எப்படி போட்டுக்கலாம். ஒரு மணியில் ஒயர் விட்டுருக்கேன். நல்லா தெரியுதான்னு பாருங்கள். கார்னரில் வந்து 2 மணி வரும். பிளாக் கலரில் 2 மணி வரும். அதிலிருந்து இப்படி பார்த்தோம்னா 1 2 3 இந்த மணியில் ஒயரை விட்டுருக்கேன். ஒரு மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் 2 ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நாலு மணி பூவே தான் போட போகிறோம். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க இந்த பிளாக் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்படி சைடு திருப்பணும். அது பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது ஒயிட் கலரில் 2 பூ போடணும். போட்டுட்டு வாங்க. இந்த கடைசி பூ போடும்போது மேலே திருப்பணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், இந்த 2 பூ ஒயிட் கலரில் போடணும். அதாவது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் 2 பூ போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கடுத்து கடைசி பூ போடும்போது, அதாவது இந்த சைடில் 3வது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயரில். ஏன்னா நம்ம மேலே போட போகிறோம். ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
ரெண்டும் 5 mm பீட்ஸ் தான். Black கலர் சின்னதாக இருக்குது, ஒயிட் கலர் பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து இப்படி போட்டுட்டு வந்து மறுபடியும் இப்படி திருப்பி இப்படி போட்டுட்டு வந்து அதே போல் போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு Black கலர் 2 ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த பூ ஒயிட் கலரில் போடணும். ரெண்டாவது பூ, மூணாவது பூ போடும்போது ஒரு Black கலர் வைக்கணும். கீழே இருக்குது பாருங்கள், ஒரு Black கலர் வைக்கணும். அதுக்கடுத்து ஒயிட் கலரில் 2 பூ போடுங்க. கடைசி பூ விடும்போது மேலே திருப்பணும். நான் சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இந்த 4 பூவும் போட்டுட்டு வாங்க. ஒயிட் கலரில் ஒரு பூ போடணும். அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஒரு Black கலர் வச்சு ஒரு பூ போடணும். அதுக்கடுத்து 2 ஒயிட் கலரில் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போட சொன்னேன். அதுக்கு அடுத்த பூ ஒயிட் கலர் Black கலர் வச்சு ஒரு பூ போட சொன்னேன். தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து ஒயிட் கலரில் ஒரு பூ, அதுக்கடுத்த பூவும் ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன். இந்த கடைசி பூ போடும்போது இந்த ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரில் ஒரு Black கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இங்கே கீழே போட்டோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு Black கலர் 2 ஒயிட் கலர் அது வச்சு ஒரு பூ போடணும். அதுக்கடுத்து ஒயிட் கலர், அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஒரு Black கலர் வைக்கணும். அதுக்கடுத்து ஒயிட் கலர், அதுக்கடுத்து ஒயிட் கலர், அதுக்கடுத்து பூ போடும்போது ஒரு Black கலர் ஒரு ஒயிட் கலர் இப்போ போட்டோம் இல்லைங்களா. இதே போல் மறுபடியும் அப்படியே திருப்பிக்கணும். இப்படியே இந்த மாதிரியே போடணும். இதே போல் இன்னும் 7 லைன் போடுங்க. இப்படியே போட்டுட்டு திருப்பி இப்போ நம்ம போட்டுட்டு திருப்பணும் இல்லையா, இதே போல் 7 லைன் போட்டுட்டு வாங்க. இந்த நடுவில் ஒரு மணி Black கலர் வரணும். இந்த ஓரம் ஒரு Black கலர் வரணும். இந்த ஓரம் ஒரு Black கலர் மணி வரணும். இதை பார்த்தே நீங்கள் 7 லைன் போட்டுக்குங்க. மொத்தம் 9 லைன் வரணும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து 8வது லைனில் நீங்கள் போட பொறுத்து 7 லைன். நீங்கள் 7 லைன் போட்டுட்டு 8வது லைனில் ஒரு மணி மேலே Black கலர் வைக்கணும். அதுக்கடுத்த பூ Black கலர்லேயே போடணும். 9வது பூ இதே போல் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 2 லைன் போட்டு காமிச்சேன். உங்களை 7 லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். 7 லைன் போட்டுட்டு 8வது லைனில் ஒரு மணி வந்து Black கலர் வைக்கணும் மேலேன்னு சொன்னேன். 9வது லைன் Black கலர்லேயே போடணும்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நாட் போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க, இருக்கட்டும். இது அப்புறம் பின்னாடி இது எதுனா யூஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். அதே போல் 6 அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த 3 சைடும் போட்டுக்குங்க. இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், நாட் போட்டு விட்டுடுங்க. அதே போல் எல்லா சைடும் அந்த ஒயர் நாட் போட்டு விட்டுடுங்க. 6 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.